2025 புது வருடம். நம்மள நிறைய பேர் இந்த வருடத்தில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற பல திட்டங்களை வைத்திருப்போம். இன்னும் நிறைய பேர் இந்த வருடத்திலே என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வழி பிறக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்பீங்க. உங்களுடைய இந்த திட்டங்கள் நிறைவேறணும் அப்படின்னாலும், உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னாலும், நீங்கள் ஃபைனான்ஷியல் பிளானிங், பொருளாதார ரீதியான ஒரு திட்டமிடுதலை செய்ய வேண்டியது முக்கியம். அது ஏன் முக்கியமானது, அதை எப்படிலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸ்டெப் 6, டாக்ஸ் பிளானிங். உங்களுடைய வரியை திட்டமிடுங்க. நம்ம பல நேரங்களில் நமக்கு எவ்வளவு வருமானம் வரணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துலேயே நம்ம கவனமாக இருப்போம். நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ பணம் வரும், இதுலேயே நம்முடைய கவனம் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலையும் வரி அப்படிங்கிற விஷயம் இன்வால்வ் ஆகிருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு தங்கம் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்படலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, ஆனால் அது கூட வரி இருக்குது. வாங்கும்போதும் வரி இருக்குது, இப்போது விற்கும் போதும் வரி இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுலேயும் நீங்கள் அதிகமாக பணம் சம்பாதிச்சிங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் போடுவாங்க. எஸ்ஐபியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்பீங்க. நீங்கள் போட்டிருக்கிற காசுக்கு உங்களுக்கு வரி கிடையாது, ஆனால் அந்த எஸ்ஐபி மூலமாக நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்கல்ல, அந்த பணத்துக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் போடுவாங்க. ஆனால் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சில விதங்கள் மூலமாக நீங்கள் வரி கட்டக்கூடிய அந்த அளவு குறைக்கலாம். ஸோ சரியான ஒரு நிதி ஆலோசகரை அணுகி இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ வருமானம் வருது, நான் எந்தெந்த விதங்களில் நான் வரியை குறைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க எந்தெந்த விதங்கள்லாம் வரியை குறைக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு குறிப்பிட்ட பணம் சம்பாதிக்கிறோம். அதில் முடிஞ்ச அளவுக்கு நாம் அதிகமான பணத்தை நமக்கு சொந்தமாக்கிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறதுல எந்த ஒரு தப்பும் இல்லைல்ல. அதனால சரியான விதத்தில், ஒரு நேர்மையான விதத்தில், சட்டத்துக்கு உட்பட்டு எந்தெந்த விதங்களெல்லாம் உங்களால் வரியை சேவ் பண்ண முடியுமோ அந்த விதங்களெல்லாம் வரியை சேவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸ்டெப் 7, ரெகுலர் ஃபினான்ஷியல் செக்இன்ஸ். அதாவது அப்பப்போ சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன், ஏன் இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி. ஃப்ளைட் இருக்குல்ல, இந்த ஃப்ளைட்டு அது டேக் ஆஃப் ஆகும்போதே அது எதை நோக்கி போகணும் அப்படிங்கிற சரியான ஒரு திட்டத்தோடு அது டேக் ஆஃப் ஆகும். இப்போ அந்த ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகும்போது அது எங்கே போகணுமோ அதுக்கு பதிலாக 1 டிகிரி, ஜஸ்ட் 1 டிகிரி மட்டும் மாறி அது டேக் ஆஃப் ஆகி அது மாறினதை கரெக்ட் பண்ணாமல் அது அப்படியே போயிட்டே இருக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அது இறங்குற இடத்துல அது எந்த நாட்டுக்கு போகணுமோ அந்த நாட்டில் இறங்காமல் வேறு எங்கேயாவது போய் இறங்கும். மேபி ஒரு நடுக்கடலுக்குள்ளே போய் கூட இறங்கிட்டு இருக்கும். அதனால நமக்கு ஒரு சில நேரத்தில் நம்ம போயிட்டுருக்கிற அந்த பாதையில் ஒரு சில சின்ன சின்ன டீவியேஷன்ஸ் வரும்போது நம்ம அதை கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டு அப்படியே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா அது லாங் டேர்மில் நம்ம அதை வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுரும். அதனால் அப்பப்போ நம்ம சரியான விதத்தில் தான் போயிட்டுருக்கிறோமா அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நான் செக் பண்ணுவேன். 3 மாதத்துக்கு ஒரு முறை நான் சரியாக தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறத செக் பண்ணுவேன். உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ரெகுலராக அப்பப்போ சரியான விதத்தில் தான் நம்ம திட்டமிட்டபடி போயிட்டுருக்கோமா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய இந்த ஃபினான்ஷியல் திட்டமிடுதல் எல்லாமே எப்போவுமே ஸ்மார்ட் முறையை பயன்படுத்துங்க. சும்மா பொத்தாம்பொதுவாக நான் பணம் சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. அதுக்கு பதிலாக நான் ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி 2000 ரூபாய் சேமித்து இந்த வருட முடிவில் டிசம்பர் மாதத்தில் 24,000 ரூபாய் சேமித்து வச்சுருப்பேன். வெரி ஸ்பெசிஃபிக். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது தான் உங்களால் உங்களுடைய திட்டத்தை அச்சீவ் பண்ண முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதில் நீங்கள் கேட்ட விஷயங்கள் உங்களோட நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.